இதுல ஏன் பங்களிப்பு இருக்கணும். உன் சமையலறையில் நான் உப்பா சக்கரையா. மாயா, ரொம்ப நாளா உன்ட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். கேட்கவா? கேளுங்க மாமா. இல்ல, நான் உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 10 பொண்ணுங்க பார்த்துருப்பாங்க. எல்லாரும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ஆனா யாருக்குமே என்னையே பிடிக்கல. ஆனா நீ எப்படி எனக்கு ஓகே சொன்ன? கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்களா? யா, டெஃபினெட்லி. அது ஒண்ணும் பெரிய கதையெல்லாம் இல்லைங்க மாமா. ஒரு நாள் எங்க அம்மா கிட்ட கேட்டுனுங்க, ஏமா என்னை மாப்பிள்ளை வாக்கு வரும்போது நான் அவங்களுக்கு டீ காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்கணுங்களா, அதே மாதிரி நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது அந்த மாப்பிள்ளை கையில டீ காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்க வச்சிருக்காங்களான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? அப்ப ஒண்ணும் சொல்லல. ஆனா உங்களை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம், பாப்பா நீ சொன்ன மாதிரியே அந்த பையன் எங்களுக்கு காஃபி டீ கொடுக்கறது என்ன, காரசீவு கொடுக்கறது என்னன்னு சொல்லி உங்களை புகழ்ந்து தள்ளிட்டாங்க. அப்பதான் யோசிச்சுனுங்க, இவன் நம்மளே தாங்குவா லைஃப் லாங்னு சொல்லிட்டு. அதுக்குதான் ஓகே சொன்னேன். எப்படிங்க? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க எப்படி எனக்கு ஓகே சொன்னீங்க? அது ஒன்றும் பெரிய கதைலாம் இல்ல, அது ஒரு குட்டி ஸ்டோரி தான். அப்படிங்களா? டெல் மீ தி குட்டி ஸ்டோரி. அது வந்து, இரு ஃபோன் வருது. எங்க சொல்லிட்டு போங்க. அட இரு வந்து சொல்றேன். எனக்கு சொல்லிட்டு போங்கன்னு சொல்றேன்ல. பேஸ்ட் சொல்றேன். என்ன அன்னோன் நம்பர்? யாரா இருக்கும்? ஏனுங்க? இருமா வரேன். என்ன கட் பண்றாங்க? ஹலோ யாருங்க? ஹலோ யாரு? ஹலோ யாருன்னு கேட்குறேன்ல. ஹலோ, நீங்க யாருன்னு சொல்லனா போனை கட் பண்ணிடுவேன். ஹலோ ஒரு நிமிஷம். யாரு? நான் திவ்யா பேசுறேன். ஏனுங்க யார்கிட்ட தான் பேசிட்டு இருக்கீங்க? சொல்லு திவ்யா. ஒரு வேலையா சென்னைக்கு வந்தேன். உன்னை பார்க்கவே கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா மனசு கேட்கல. உன்னை உடனே பார்க்கணும் போல இருக்கு. நான் சொல்ற இடத்துக்கு வர முடியுமா? மாயா, மாயா. என்னங்க மாமா? எங்க கிளம்பிட்டீங்க? ஏய், ஆபீஸ்ல இமிடியேட்டா மீட்டிங் வச்சிட்டாங்க. ஹச்ஆர் கூப்பிட்டாரு, நான் போயிட்டு வந்துட்டா. எனக்கு தெரியுங்க, வீட்டுல ஏதாவது வேலை இருக்கும்போது தான் ஆபீஸ்ல ஹெச்ஆர் கூப்பிட்டாங்க, மீட்டிங் அப்படி இப்படி சொல்லி டிமிக்கி கொடுத்துட்டு ஓடுவீங்க. இது என்ன புதுசா? ஏய், நிஜமா தாண்டி சொல்றேன். மேம்னான்தா நம்மள நான் போனை செக் பண்றியா? அந்த அளவுக்குலாம் இங்க யாரும் நம்பிக்கை இல்லாம குடும்ப நடத்தல. நீங்க போயிட்டு வாங்க. சரி, நீ ஒன்று பண்ணு. நீ மாவை நல்லா பிணைஞ்சு வை, நான் வந்து உனக்கு புரோட்டா பண்ணி தரேன், சரியா? மாவெல்லாம் நான் பேசிக்கிறேன், நீங்க போயிட்டு சீக்கிரமா வாங்க. ஏய், நம்ம பேசிட்டு இருந்தலங்களா, அதை சொல்லிட்டாது போங்க மாமா. எதை? என்ன எப்படி உங்களுக்கு பிடிச்சதுன்னு? ஏய் வந்து சொல்றேன்டி, ஆல்ரெடி ஆபீஸ்க்கு லேட் ஆயிருச்சு. இவர் ஒருத்தர் எப்ப பாரு இப்படிதான். திவ்யா, நீ இப்ப எங்க இருக்க? உன்னோட பழைய பேச்சுலர் ரூம் கீழே தான் நிக்கிறேன். மறுபடியும் பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. நானும் தான் வந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே போயிடலாம் தான் நினைச்சேன். ஆனா மனசு கேட்கல. ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்கு பஸ் ஏறிட்டு அதுல இருந்து இறங்கிட்டு தான் நான் உனக்கு காலே பண்ணேன். எப்படி இருக்க திவ்யா? இத பார்த்த உடனே கேட்பேன்னு நினைச்சேன். பரவாயில்ல, இப்பயாவது கேட்டியே. நீ அது கூட கேட்கல. நான் உனக்கு பல தடவை கால் பண்ணியிருக்கேன். எப்போ? இப்போ இல்லை, ரொம்ப நாளைக்கு முன்னாடி. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நான் ஒவ்வொரு மாதமும் செக்கப்புக்காக வீட்டை விட்டு வெளியே வரும்போதெல்லாம் உனக்கு கால் பண்ணுவேன். ஆனால் எனக்குள்ள ஏதோ ஒரு கில்ட்டினஸ், அதனாலேயே நான் ஃபோனை கட் பண்ணிடுவேன். சம்டைம்ஸ் நீ ஃபர்ஸ்ட் ரிங்லேயே ஃபோனை எடுத்துருவ. உன் வாய்ஸை மட்டும் கேட்டுட்டு நான் காலை கட் பண்ணிடுவேன்.
நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன்னை விட்டு நான் போயிருக்க கூடாது. இப்ப நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். நீ அன்னைக்கு சொன்னல, உன் அப்பா அம்மா சந்தோஷத்துக்காக நீ கல்யாணம் பண்ற. ஆனா ஓடி போன உன் அக்கா கை குழந்தையோட திரும்ப வந்தா உன் மொத்த குடும்பமே சந்தோஷமா இருக்கும். ஆனா நீ மட்டும் என்ன நினைச்சு வேதனைப்படுவேன்னு சொன்னல, அதே மாதிரி நடந்துச்சு. அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் நான் உன்னை நினைக்காத நாளே இல்லை. மாயா, மாயா, ஓ இங்க இருக்கியா? என்ன எவ்வளவு நேரங்க? ஏய் டிராஃபிக் டே நான் லேட். எவ்வளவு பசியோட இருக்க தெரியுங்களா? பசியா? 10 நிமிஷம் பஞ்சு மாதிரி பரோட்டா ரெடி பண்றேன் பொறு. சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு. போய் செஞ்சு எடுத்துட்டு வாங்க பாரு, ஃபர்ஸ்ட். ready பண்றேன். அந்த ஃபோன் கொடுத்துட்டு போங்க மாமா. எதுக்கு? ரீசார்ஜ் பண்றதுக்கு. இந்தா கொண்டாங்க. வர இரு. ஏனிங்க இந்த பாஸ்வேர்டு சொல்லிட்டு போங்க. ஏன் உனக்கு தெரியாதா? அட மறந்துட்டா சொல்லுங்க. 8863. அப்படியே அந்த ஜிபே நம்பரே கொஞ்சம் சொல்லுங்களேன். 8838 மா. மாயா என்ன எங்க வச்சிருக்க? என்ன கேட்டீங்க? என்ன எங்க வச்சிருக்க? உங்களை என் இதயத்துல வச்சிருக்கேன். கடி ஜோக் சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே. முடியலடா சாமி. என்னங்க மாமா சத்தத்தையே காணோம்? அது ஒண்ணும் இல்ல. நீ சொன்ன ஜோக் இப்ப சிரிக்கலாமா இல்ல ஒரு மணி நேரம் கழிச்சு சிரிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒண்ணு பண்ணுங்க, பரோட்டாலாம் சுட்டு முடிச்சிட்டு 2 பேரும் சேர்ந்தே சிரிப்போம். அப்ப நீ மட்டும் தனியா சிரி. ஏனுங்க தனியா சிரிச்சா பைத்தியம் சொல்ல மாட்டாங்களா? நான் மேல பைத்தியமா இருக்கேன்ல, அதோட கம்பேர் பண்ணா மத்தவங்க உன்னை பைத்தியம் சொல்றது தப்பு இல்லைல்ல? என்ன பதிலுக்கு பதில் பேசாம இருக்கா? ஒருவேளை ஜிபேல சர்வர் இருக்காளையோ? ஏண்டி நான் பேசிட்டே இருக்கேன், எங்க வச்சு? மாயா, ஓய் ஏய் உன்ட தானே பேசுறேன். ஒருவேளை பைத்தியம் தீ முடிச்சிருச்சோ? ஏ மாயா, ஏ மாயா என்னாச்சு? மாயா என்னாச்சுடி? என்னை தொடாதீங்க. ஏ கேக்குறேன்ல. ஏ மாயா, ஏ என்னாச்சுடி உனக்கு? என்னை தொடாதேன்னு சொல்றேன்ங்களா? தொடாதயா? ஏ என்னடி பிஹேவியர் இது? நான் அங்க இருந்து என்னாச்சுன்னு கேட்டு தானே வரேன். நீ பாட்டுக்கு இங்க வந்து நிக்கிற. என்னடி ஆச்சு? ஏ மாயா, ஏ நில்லுன்னு சொல்றேன்ல. என்னை தொடாதீங்க சொல்றேன்ல. நீங்க தொட்டாலே அருவருப்பா இருக்கு. ஏய் என்னடி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? நான் என்னாச்சுன்னு தானே கேட்டேன். அதை விட தேவையில்லாம பேசி ஏதோ டென்ஷன் பண்ணிட்டு இருக்க. இனிமே நான் என்ன பேசினாலும் உங்களுக்கு டென்ஷனா தான் இருக்கும். நான் என்னென்னமோ நினைச்சேன், ஆனா நீங்க எல்லா ஆம்பளைங்க மாதிரிதாங்கிறத காமிச்சிட்டீங்கல்ல. இதானே ஆம்பளை புத்தி. என்னடி பேசுற? நான் என்னாச்சுன்னு தானே கேட்டேன். என்னமோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க. பெரிய எவ்வளோ நீ? என்னாச்சுன்னு சொல்றி? ஏய் நில்றி, உன்ட தானே பேசிட்டு இருக்கேன். கைய விடுங்க. என்னன்னு சொல்லிட்டு போடி. இப்ப என் கைய பிடிக்காதீங்க, கைய நீ விடுங்க. சொல்ல போறியா இல்லையா? இப்ப நீங்க என் கைய விடலைன்னா இதை கழட்டி உங்க கையில கொடுத்துருவேன். இதை பார்த்துட்டு தான் அவன் கோவப்பட்டாளா? எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலைங்கப்பா. என்னை சீக்கிரமா வந்து கூட்டிட்டு போங்க. ஏய் நில்றி, நில்றி, நில்லுன்றேன்ல. மொப்பேட்ட என்னடி பேசிட்டு இருந்தப்ப? எங்க அப்பா கிட்ட நான் என்னமோ பேச, உங்களுக்கு என்ன? நீ எது கோவப்படுறன்னு எனக்கு நல்லா தெரியும். அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா உனக்கு? முத என்ன நடந்துச்சு?
மாயாவை பற்றி சொல்லணுன்னா நிறையா சொல்லிகிட்டே இருக்கலாம் திவ்யா. நீ என்னை விட்டு போனதுக்கப்புறம் உனக்கு கொடுக்க வேண்டிய மொத்த அன்பையும் நான் அவளை தான் பரிசாக கொடுத்தேன். இனிமே என் வாழ்க்கையை அவ்வளோதான் முடிவு பண்ணும்போது தான் நான் மாயாவை பார்த்தேன். இதோட உன் வாழ்க்கை முடியலடா, இதுக்கப்புறம் தான் உன் வாழ்க்கையை ஆரம்பிக்குதுன்னு சொன்னவளே மாயா தான். நான் உன் மேலே காட்டின அன்பை விட நீ என் மேலே காட்டின அன்பு தான் அதிகம். உன் இடத்துல இருந்து யாராலையும் அந்த அன்பை வெளிக்காட்ட முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் அது தப்புன்னு புரிய வச்சதே அவள் தான். ஆனால் உனக்கு மேலே ஒருத்தி அன்பு காட்டுறானா அது மாயா மட்டும்தான். ஹலோ, என்னங்க கிளம்பிட்டீங்களா? இதோ வந்துடுவேம்மா, முடிஞ்சு ஒரு 5 or 10 minutes வந்துடுவேன். மாவு பேசி பேசி போயிட்டீங்க. எனக்கு எப்படி பசிக்குது தெரியுமா? வந்துடுறேன். போலாமா? சொல்லு. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ கூட எடுத்ததில்ல. ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? ம். ம். இதுதான் அங்கே நடந்த உண்மை. இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்குது இல்லாததும் உன் விருப்பம். வேணா இங்கே இரு, உங்க போய் நானே கூப்பிட்டு வரேன். முதல்ல அந்த வாயிலே வெட்டணும். சரி, நான் தான் சாரி சொல்றேன்ல, சாரின்றேன்ல, என்ன? சரி அழுவாத. இப்ப நான் பெரிய இவ தானே. அச்சோ, ஆமா, மத்த எல்லாரையும் விட நீ தான் பெரிய இவ. எனக்கு பசிக்குது. பரோட்டா போட்டுருவோமா? ஏய், தொட்டப்பட்ட ரொட்டு மேல முட்டை போறட்டா, நீ தொட்டுக்கல்ல சிக்கன் தரட்டா. எனக்கு அந்த பிள்ளை போய் பார்த்ததெல்லாம் பெருசா இல்ல. ஆனா 2 பேரும் சேர்ந்து ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அத செல்ஃபி வேற எடுத்து உங்களுக்கே அம்சா பாத்தீங்களா? அங்கதான். பாப்பா, என்ன உனக்கு எவ்வளவு பிடிக்கும்? அத ஏன் அடுத்த சண்டை போடும்போது சொல்றேன். பொட்டாட்ட மாவு பேசுங்க. ஆஹா, அடுத்த சண்டை வரும்போதா? ஆத்தா மகமாயி, திவ்யா திரும்ப என் வாழ்க்கையில வராம நீதாம்மா பாத்துக்கணும்.